என் காதல இந்த புடவை மூலமா வெளிப்படுத்துறேன். ப்ளீஸ் வாங்கிக்க. ஆக புடவைய வாங்கிட்டா உன் காதல நான் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடும், அப்படிதானே? வாங்கிக்க. இந்தா வாங்கிக்கோ. நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் உன் கூட இருக்கிறதே அதிகம். இதுல லவ் வேற. எடுத்துட்டு போவேலாம். இப்ப நாம இருக்கிற இந்த நிலைமை விரும்பி ஏத்துக்கிட்டது இல்ல. என்ன நீ அப்படி தள்ளி விட்டுருக்க. வேற வழி இல்லாம நானும் பொறுத்து போறேன். அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். புரியுதா? டேய், இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பேசி சமாளிப்போம் வா. வாடா. இது லவ் அது இதுன்னு நீ அப்படியே யோசிக்காத. புரிஞ்சுதா? தங்கச்சி, அவன் ஆசைப்பட்டு வாங்கின புடவைய நீ வாங்கி தான் ஆகணும்னு நாங்கள் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எவ்வளோ நேரம் தாம்மா ஒரே ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க? இவனோட அம்மாவோட புடவைய அவன் பொட்டியில் பத்திரமா வச்சுருக்கான். உனக்கு சம்மதம்னா சொல்லு, மாற்று துணியாக அதை நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. டேய், அப்படியே என்னோட பெட்டியில் இருக்குல்ல அதையும். சரிடா. ஓகே. ஏன் சிஸ்டர் யோசிக்கிறீங்க? எங்களுக்காக கஷ்டப்பட்டுலாம் சமைச்சிருக்கீங்க. வேலு அன்பு வேற, இது சகோதர பாசம். இதை நீங்க ஏத்துக்கலாம்ல? இந்தடா. இந்தம்மா, இது எங்க அம்மாவோட சேலை. சென்டிமெண்டா உனக்கு வரணும்னு இருக்கு. வேலை எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். எங்களால செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இந்தம்மா வாங்கிக்கம்மா. மாப்பிள்ள, இது என்னோட புது சட்டை, புது பேண்ட். ஒரு தடவை கூட போடலடா. நீ மாத்திட்டு வந்தா. டேய், என்னடா நீ வாங்கினா தாண்டா தங்கச்சியும் வாங்கும். மாத்து துணி கூட இல்லாம எப்படிடா? புடிடா. இந்தா மாத்திட்டு வா. குடுறா. இந்தம்மா வாங்கிக்கம்மா. புடிமா. என் அன்பை எப்ப நீ விரும்புறியோ அப்ப ஏத்துக்க சக்தி. சூழ்நிலைக்காவது புடவைய வாங்கிக்கோ. மாமா குடும்பமா புடிமா. இந்தாமா. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சாப்பாடு போடுறேன். அட நீ வேறம்மா, பொறுமையா வா. சரிங்கண்ணே.